பரிசுத்த நாமத்துக்கு வந்து மகிழ்ச்சி அந்த யாவரையும் என் தேவன் ஆசீர்வதிப்பார். இது உங்களுக்காக சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தை. இங்க அமர்ந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கு, அது மட்டுமல்ல இந்த செய்தியை கேட்கிற, இதை வாட்ச் பண்ற, ஃபாலோ பண்ற அத்தனை பேருக்கும் நான் ஒரு சின்ன ஆலோசனை தான். பெரிய செய்தியா நீண்ட நேரம் இருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட மந்தைய, எனக்கு கொடுக்கப்பட்ட ஆடுகளை, எனக்கு கொடுக்கப்பட்ட என் ஜனங்களை நான் சேவ் பண்ணணும், சேஃப்டியா வச்சுக்கணும் அவங்கள. எப்பவுமே பாருங்க, அந்த அந்த ஆட்டுக்கு ஒண்ணுன்னா அந்த மேய்ப்பன் உடனே அதை பாதுகாத்து சிங்கத்தின் வாயிலிருந்தோ, ஓநாயின் வாயிலிருந்தோ, கரடியின் பிடியிலிருந்தோ கொண்டு வந்து அதை பட்டியல வைத்து பாருங்க. அதே போலதான் இன்றைக்கு நான் சொல்லுகிற ஒரு காரியத்தை நீங்க அசட்டை பண்ணக்கூடாது. இரண்டாவது, அதை உதாசீனப்படுத்தக்கூடாது. அடுத்து இதை பிரயாசப்படுத்தணும். இல்லைன்னா நம்ம சிக்கிடுவோம், மாட்டிடுவோம், எதிராளி கிட்ட. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாம். ஒரு சில இடத்துல ராஜ அரண்மனையில இருக்கலாம், ஒரு சில நேரத்துல விருந்து சாலையில இருக்கலாம், ஒரு சில இடத்துல சந்தோஷமான இடத்துல இருக்கலாம், ஒரு சில நேரத்துல யுத்த களத்திலையும் நிக்கணும். அதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய அழைப்பு, எல்லாம் கலந்ததுதான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா எந்த இடத்துல இருந்தாலும் நீ தேவனை சார்ந்து, கர்த்தரை சார்ந்து நின்னுட்டீங்கன்னா you are safe. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீத புஸ்தகத்துல 18வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கிறோம். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் உடவிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமா இருக்கிறார். ஏன்னா 29ல வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். 29ல என்ன சொல்லுதுன்றது கொஞ்சம் கவனிங்க. நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். இதுக்கு உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ள பாய்ந்து போவேன், அந்த சேனைக்குள்ள இருந்து எனக்கு விரோதமாய் அம்புகளோ ஈட்டிகளோ வந்தா நீர் எனக்கு கேடகமாய் இருக்கிறீர், அதனால நான் ஒரு மதிலை தாண்டுவேன். அல்லேலூயா. நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் எனக்கு ஒரு கேடகமா இருக்கணும்னு நீ நம்பினா கர்த்தர் உனக்கு கேடகமா இருப்பார். எதிராளி அனுப்புகிற எழுப்புகிற அத்தனையும் கர்த்தர் மதமடிப்பார். அவர் கேடகமாய் உனக்கு முன்பாக இருப்பார். அல்லேலூயா. அவருடைய பாதுகாப்பு இல்லாம நம்ம இருந்தோம்னா மாட்டிடுவோம் எதிராளி கிட்ட. அவன் நம்மளை காயப்படுத்தி விட்டுருவான். அதுதான் அந்த எருசலேமை விட்டு வெளியே போனான அதே கதை தான். அதேதான் கொஞ்சம் டச் அப் பண்றேன். எருசலேம்ல இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பா இருந்தான். எருசலேமை விட்டு அவன் எப்போ எரிவதற்கு போனானோ அப்பொழுது அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டு போனான். அந்த காயப்படாதபடி நீங்க சேஃபா இருக்கணும்னு தான் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன். கர்த்தர் உனக்கு கேடகமா இருக்கணும். நீங்க காயப்படுத்தப்படக்கூடாது எதிராளியால. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு ஜெபம் இருக்கு, என் மேல அபிஷேகம் இருக்கு, நான் ஒரு வொர்ஷிப் லீடர், எனக்கு வார்த்தை தெரியும், எல்லாம் தெரியுது, எல்லாம் இருக்கட்டும். எத்தனை பெரிய பெரிய ஆள் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் விழுந்திருக்கிறான்றது உங்களுக்கு தெரியுமா?
என்ன மாதிரி ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரன், ஜெபத்துல வல்லமையை வெளிப்படுத்தினவெல்லாம் க்ளோஸ். வார்த்தையை வச்சு வல்லமையா பிரசங்கம் பண்ணி வெளிப்பாட்டோட பிரசங்கம் பண்ண ஆள் எத்தனை பேர் விழுந்திருக்கிறான்றது உங்களுக்கு தெரியுமா? புரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் எல்லாத்தையும் ரொம்ப ஓப்பனா சொல்லல, நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி ஆனா சொல்றேன். ஆனா புரிஞ்சுக்கிட்டு நீங்க இந்த வசனத்தை கேட்ச் பண்ணிக்கணும். அல்லேலூயா. இல்லைன்னா காயப்படுத்தப்படுவோம். அல்லேலூயா. அவரை சார்ந்து கொள்ளுங்க, அவரை நம்புங்க, ஆமென் சொல்லுங்க. எனக்கு எல்லாம் தெரியும், கர்த்தர் என்னோட இருக்கிறாரு. கர்த்தரோடு இருந்தவன்லாம் எத்தனை பேர் வீடு இருக்கிறான்றது என்னால லிஸ்ட் போட முடியும். அபிஷேகம் என் மேல இருக்கு, நான் ஜெபிக்கிறவன். அதை எப்படி கர்த்தர் விட்டுருவாரு? நான் எனக்கு வார்த்தை தெரியும், அது தெரியும், இதை பண்ணவன், அதை பண்ணவன். இந்த மாதிரி எல்லாம் உன்னை விட டாப் மோஸ்ட்ல இருந்தவன் விழுந்திருக்கான். நம்ம சும்மா கொஞ்சம் தான் தெரியும், நம்மளை விட விஷயம் தெரிஞ்ச ஆளெல்லாம் இன்னைக்கு விழுந்து போய் இருக்கிறான்றத புரிஞ்சுக்கணும் நீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உன்னை விட ஜெபிக்கிறவங்களா இருந்திருக்கிறாங்க, உன்னை விட அபிஷேகத்துல நிரம்பணவங்களா இருக்கிறாங்க, உன்னை விட அற்புத அடையாளம் செஞ்சவங்களா இருக்கிறாங்க, உன்னை விட வார்த்தை நல்லா தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, உன்னை விட நல்ல அவசியம் கண்டவங்களா இருக்கிறாங்க. ஆனா எத்தனையோ பேர் விழுந்திருக்கிறாங்க. காரணம் என்ன? கர்த்தரை தன் கேடகமாய் வைக்காதபடி, அவர் முன்ன வைக்காதபடி. அதாவது சொல்லுதா, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் எனக்கு முன்பாக இருக்கிறார், அவர் கேடகமாக இருக்கிறார். எதிராளி எரியும் அக்னியாஸ்திரங்களை அவித்து போடுபடி, எதிராளி குத்த பிளாக்களை ஈட்டியை முடித்து போடுபடி அவரே எனக்கு கேடகமாக இருக்கிறார். புரிஞ்சுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. நீங்க என்ன சொல்றதுன்னா, யாருக்கு கேடகமா இருக்கிறார்னா நம்மை நம்புகிற அனைவரும். நீ ஒவ்வொரு ஜெபிக்கிறவங்களுக்கு இல்ல, ரொம்ப வேதம் தெரியுங்க, என்ன மாதிரி யோசிப்புங்க அப்படிலாம் இல்ல, நம்புகிற யாவருக்கும் அவர் கேடகமா. ஆமென் சொல்லுங்க. அவங்க எல்லாருக்கும் அந்த ஒரு நம்பிக்கையில அவர் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு கேடகமாய் இருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. ஏன்னா உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ள பாய்ந்து போனோம், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்ட வேண்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொன்ன பாருங்க, இந்த வருஷம் ஆரம்பத்துல சொன்ன பாருங்க, நிறைய போராட்டங்கள் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டு இருக்கிறது, நிறைய பிரச்சனைகள் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டு இருக்கிறது, நிறைய அழிவுகள், பஞ்சங்கள், யுத்தங்கள், மற்ற காரியங்கள் எல்லாம் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டு இருக்கிறது. கடைசி நாட்களில் இருக்கிறோம். அவர் சொன்ன வார்த்தையில இதெல்லாம் ஏன் நடக்குது? கர்த்தர் தான் நடக்க இல்லை, அவர் தான் சொல்லி இருக்கிறாரு. அவர் சொன்னதுதான் நடக்குது, அதை யாரால மாற்ற முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை ஜெபம் மாற்ற முடியும், அதுக்கு கர்த்தர் இறங்கணும், அது வேற. நான் சொல்றது கேள்வி. ஆனா நமக்கு முன்பாய் வைக்கப்பட்டிருக்கிற இத்தனை சோதனைகளுக்கு நாம் தப்பிக்கொள்ள வேண்டும், நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் நீ ஆண்டவரோடு இல்லாம ஒன்றும் நடக்காது. சிக்கிடுவோம், விடப்படுவோம், காயப்படுத்தப்பட்டுடுவோம். அல்லேலூயா. அதனாலதான் நான் எச்சரிக்கிறேன், என் ஜனங்களை நான் எச்சரிக்கிறேன். சொல்ல வேண்டிய கடமை, என் கடமையை நான் சொல்லிடுறேன். அல்லேலூயா. உன் வலது பக்கத்துல 1000, உன் இடது பக்கத்துல 10,000 நீ பார்ப்ப, ஆனா நீ விழமாட்ட. அதுக்கு காரணம் என்ன? கர்த்தர் உனக்கு ஷீல்டாய் இருந்து உன்னை பாதுகாப்பார். ஆமென் சொல்லுங்க. தூதர்கள் கரங்களில் தாங்கி கொண்டு போவார். அல்லேலூயா. பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நீ தப்புவிக்கப்படணும்னா அவர் உனக்கு கேடகமாய் இருப்பார். இன்னொரு வசனத்தை நான் சொல்றேன், நீதிமொழிகள் 30:5 எல்லாம் கொடுக்கணும். தேவனுடைய வசனம் எல்லாம் உடவிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமாகவர். தூரம் போயிடாதீங்க, தூரம் போயிடாதீங்க.
தம்மை அண்டி கொண்டிருக்கிறவர்களுக்கு அவர் கேடகமா இருக்கிறார். யாருக்கு கேடகமா இருக்கு? அங்கே நம்பிக்கையிலே கேடகம் நம்புகிற அனைவருக்கும் கர்த்தர் இருக்கிறாருங்க. கர்த்தர் என்னை பாதுகாப்பார், நான் கர்த்தரோடு இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தரை நம்புகிற அத்தனை பேருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். இந்த இடத்துல தம்மை அண்டி கொண்டிருக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். அல்லேலூயா. அண்டி கொள்றதுன்னா என்ன? எத்தனை பேருக்கு தெரியும்? அண்டி கொண்டதுன்னா ரொம்ப கிட்ட சேர்ந்து இருப்பது. அண்டி கொண்டு இருப்பதுன்னா கிட்ட நல்ல நெருக்கத்துல இருப்பது. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரோடு நெருங்கி இருந்தீங்கன்னா அவர் உனக்கு கேடகமா இருப்பார் என்பது இதனுடைய அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. முன்ன மாதிரி அப்படியே மனம் போன போக்குல வாழ்ந்துட்டு அங்கேயும் எங்கேயும் சுத்திட்டு அப்புறம் சோழ சொல்லிட்டு பத்துட்டு திருப்பி மறுநாள் காலையில எழுச்சி ஓடுறதான் சொன்ன பாருங்க சிம்சோன். அதே கதையாயிடும். எப்பவும் போல நீ பாட்டுக்கு எழுந்து போயினா புடிச்சுடுவாங்க. பெலிஸ்தியர்கள் புடிச்சாங்களே, என்ன அவன்கிட்ட இருக்கிற அந்த கேடகமான பரிசுத்த ஆவி அவனை மறைத்து வைத்து அவனை பலப்படுத்தி வைத்திருந்து சிம்ம சொப்பனமாக பெலிஸ்தியர்கள் காண்பித்து அந்த அபிஷேகம் அவனை விட்டு போய்விட்டது. அவன் அந்த அபிஷேகத்தோடு அண்டி இல்லை, நெருக்க உறவு இல்லை, போனது தெரியல. வயது போல எப்போ போல போனான். இவ்வளவு நாள் பாதுகாத்தாங்க, எல்லாம் நடந்ததுங்க. ஆனா வழக்கம் போல இப்ப மறுபடியும் இருக்காதுன்ற காலம் செல்லாது. மறுபடியும் வழக்கம் போல நான் எழுந்து போவேன், ஜெபிக்கிறது இல்ல, வேதம் வாசிக்கிறது இல்ல, சபை ஐக்கியம் இல்ல, பரிசுத்தம் இல்ல, சாட்சி இல்ல, இதெல்லாம் முடிவு கட்ட கொண்டு வருகிறான். அல்லேலூயா. நீ வழக்கம் போல எப்பவும் போல எழுந்து போவேன்னு பார்த்தீங்கன்னா பெலிஸ்தியர் பாளையத்துல நீ மாறாட்டணும். அல்லேலூயா. அங்கே அவனுடைய தரிசனம் பிடுங்கப்பட்டது. அதை கண்டு அவனுடைய பலன் கட்டப்பட்டது. அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வழக்கம் போல இருக்காதீங்க சொல்லலாம். வழக்கம் போல இருக்காதீங்க, கொஞ்சம் மாத்துங்க. இதுக்காக நான் ஒன்னும் இது பண்ணணும்னு சொல்லல. அந்த ரோடு இருங்க, நீங்க பாதுகாக்க. அல்லேலூயா. ஆண்டவரோடு இருங்க, கர்த்தரோடு இருங்க, அவர் உங்க கேடகமா இருக்கிறார். அல்லேலூயா. தம்மை அண்டி கொண்டு இருக்கிறவர் தூரம் போயிடாதீங்கன்னு நான் சொல்றேன். தூரம் போயிடாதீங்க, தூரம் போயிடாதீங்க. ஞாயிற்றுக்கிழமையான ஆராதனையை மிஸ் பண்ணாதீங்க, திருவிருத்த ஆராதனையை மிஸ் பண்ணாதீங்க, பாடுறதை துதிக்கிறதை மிஸ் பண்ணாதீங்க, வேதம் வாசிக்கிறத மிஸ் பண்ணாதீங்க, ஜெபிக்கிறத மிஸ் பண்ணாதீங்க. டெய்லி காலையில போகும்போது அப்படியே எழுச்சி போயிடாதீங்க, ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு போங்க. அல்லேலூயா. வேலை நேரம் கிடைச்சா ஒரு 2 பாட்டை பாடிட்டு இருங்க. அவர் ஷீல்டா கேடகமா இருப்பார். அவன் சொல்லுங்க, இரவு உன் படுக்கைக்கு வரும்பொழுது நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை பாதுகாத்து கேடகமா இருந்து பாதுகாத்து சமாதானமா என் படுக்கைக்கு கொண்டு வந்தீங்களே, அதுக்காக உங்களுக்கு சோழனா அன்னைக்கு நைட்டு நீ படுக்கைக்கு வரணும். காலையில புறப்பட்டு போனா இரவு படுக்கைக்கு வர்றது கர்த்தருடைய கிருபை, அதுதான் கேடகம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை ஆகட்டும். இன்னொரு வசனம் வாசிங்க, சங்கீதம் 3 வாசிங்க. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். ஆனாலும் அப்படின்னும் பொழுது நம்ம யோசிக்கணும். ஆனாலும் அப்படின்னா அங்க ஏதோ சொல்ல வந்திருக்கிறாரு, சொல்லி இருக்கிறாரு, அதுக்கு பின்புதான் இந்த வசனம் வருது. ஆனாலும் கர்த்தாவே, நீரும் என் கேடகமும். அல்லேலூயா. கேடகமும். அதற்கு காரணம் என்னவென்றால், அந்த ஆனாலும் அவருக்கு அர்த்தம் எங்க இருக்குன்னா அதே அதிகாரத்துல 1-2 இருக்கு. அதுக்கப்புறம் தான் ஆனாலும் வர. அப்போ முதல் 2 வசனத்தை வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். இந்த மனுஷன் யாருங்க? இந்த தாவீது யாரு? கர்த்தரோடு இருந்தவங்க, கர்த்தரை பாடி துதிக்கிறவங்க, ஜெபிக்கிறவங்க, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சாமுவேலால.
கர்த்தர் பேசி கர்த்தர் சொல்லி, அப்போ கர்த்தரோடு இருந்த மனுஷனுடைய நிலைமையை பாருங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது? கர்த்தரோடு இருந்த மனுஷன், கர்த்தரை ஆராதிக்கிற மனுஷன், கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்தரித்த அவர் துதிய வாயில் இருக்கின்ற ஒரு சொன்ன மனுஷனுக்கே, கர்த்தரோடு இருந்த மனுஷனுக்கே அவர் கேடகமா இருக்கணும்ன்ற சூழ்நிலை வந்துடுச்சு. அல்லேலூயா. அது சொல்றாரு, கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பில்லை என்று சொல்லி என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார். அல்லேலூயா. அநேகராய் இருக்கிறார். இப்படிதாங்க நான் சொல்லுகிறது என்னன்னா, நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, புரிஞ்சு கொள்ளுங்க. கொஞ்சம் ஸ்லிப்பானா கூட எங்க ஸ்லிப்பாவேன்னு பிசாசு பார்த்து கொண்டிருக்கான், எங்க பின்வாங்கி போவேன்னு பிசாசு பார்த்து கொண்டிருக்கான், எப்போ நீ ஜெபத்தை விடுவேன்னு பார்த்து கொண்டிருக்கான், எப்போ பரிசுத்தத்தை இழப்பேன்னு பார்த்து கொண்டிருக்கான், எப்போ வேத வாசிக்கிறத நிறுத்துவேன் பார்த்து கொண்டிருக்கான், எப்போ எருசலேமை விட்டு வெளியே வருவேன்னு பார்த்து கொண்டிருக்கான், அந்த சபை ஐக்கியம் எப்போ இதை விடுவேன்னு பார்த்து கொண்டிருக்கான். இப்படி எல்லாவற்றிலும் பார்த்து கொண்டே இருக்கான் பிசாசு. ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு முன்பாக அவ்வளவு எதிராளிகள், போராட்டங்கள், அங்கே அவங்களுக்கு விரோதமான காரியங்கள். ஆனாலும் கர்த்தாவே, இவ்வளவு எழும்பி இருந்தோம், இத்தனை காரியங்கள் இருந்தோம், ஆனாலும் நீர் எனக்கு கேடகமாக இருக்கிறீர். அல்லேலூயா. எத்தனை அவனுக்கு விரோதமாய் கூட்டங்கள் அவன் உயிரை எடுக்கும்படி, அவனை கொல்லும்படி, அவனை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறாங்க. சவுலின் நாட்கள்ல அவன் புகையா மலைமலையா இங்கேயும் அங்கேயும் ஓடுறான், இங்க போறான், உயிரை காத்துக்கொள்ள எங்கெங்கே போறான். ஆனாலும் எல்லா இடத்திலும் அவனை பின்தொடர்ந்து வந்தாலும் அவன் மேல ஒன்னும் கைப்படாம, பட்டயம் படாம, வில்லு படாம, ஈட்டிகள் படாம காத்துதான் தேவ கேடகம். எத்தனையோ யுத்தங்களை செய்தான், எத்தனையோ. கர்த்தரே சொல்றாரு, நீ அநேக யுத்தங்கள் செய்திருக்கிறப்போ, ஆனா அத்தனை யுத்தங்களிலும் ஒரு சின்ன கீழ கூட இல்லாம, ஒரு சின்ன வெட்டு கூட இல்லாம தப்புவித்தது எது? தேவனுடைய கேடகம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஷீல்ட் அவனை மூடி இருந்தது, கர்த்தருடைய கேடகம் அவனை மூடி இருந்தது. எந்த வில்லும் எந்த ஆயுதமும் அவனுக்கு விரோதமாய் வர முடியல. அதேதான் கர்த்தர், எந்த ஆயுதமும் வாய்க்காது இருக்கும். எல்லாத்தையும் உனக்கு விரோதமாய் எழுந்துகிற நாவுகளை கர்த்தர் குற்றப்படுத்துவார். உனக்கு விரோதமாய் எழுந்துகிற அந்த ஆயுதங்களை கர்த்தர் முறியடிப்பார். அல்லேலூயா. அதுக்கு கேடகம் நமக்கு கர்த்தர். அல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லுது, சங்கீதம் 84 திருத்திக் கொள்ளுங்க, நான் முடிக்கிறேன். 84:11 வசனம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். சூரியனும் யாரு? தேவனாகிய கர்த்தர் கேடகமா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். கேடகமாக இருக்கிறார். அதுக்கு காரணம், கேடகமாக இருக்க காரணம் என்ன? 9:10 அதனுடைய சாராம்சம் இருக்கிறது. அவர் கேடகமாய் நமக்கு இருக்க அங்கங்கே ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை வச்சிருக்காரு. வாசிங்க 9:10 வாசிங்க. நீங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாய் இரும். நீ அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமியர் கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசல் படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். யாருக்கு கர்த்தர் கேடகமாக இருக்கிறார்? அல்லேலூயா. இங்க சொல்றாரு, எங்க கேடகமாகிய தேவனே, எங்க முகத்தை பார். 1000 நாளை பார்க்கிறோம், உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. அல்லேலூயா. வாரத்துல வருகிற 6 நாளை பார்க்கிறோம், இந்த ஒரு நாள் நமக்கு நல்லது. ஆமென் சொல்லுங்க. இந்த ஒரு நாள் தான் 6 நாள் உனக்கு கேடகமாய் கர்த்தர் இருக்கிறார். அதனாலதான் உன்னை ஒண்ணும் பண்ண முடியல. அதை காத்து கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 1000 நாளை பார்க்கிலும்
உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நன்மை. அல்லேலூயா. 6 நாளை பார்க்கிறோம். இந்த ஒரு நாள் உன் வாழ்க்கையில நல்ல நாள், இது நல்லது. அமேன் சொல்லுங்க. இந்த நல்ல நாளை தவிர்த்து விடக்கூடாது. 1000 நாள் நம்முடைய வாழ்க்கையில் வரும், ஆனா இந்த ஒரு நாள் வராது. அல்லேலூயா. 1000 நாளை பார்க்கிறோம், இந்த ஒரு நாள் நல்லது. அடுத்து சொல்றாரு, என் தேவனுடைய ஆகாமிய கூடாரங்களில் வாசமா இருப்பதை பார்க்கிறோம், என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதை தெரிந்து கொள்கிறேன். அவர்களுக்கு கர்த்தர் கேடகமாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் சொல்றேன், ஃபெலோஷிப்பை விட்டுறாதீங்க. இது உனக்கு ஒரு தேவ பாதுகாப்பு. சபை ஐக்கியம் என்பது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு ரொம்ப ஈஸியா ஐக்கியத்தை விட்டுறாங்க, சபையை விட்டுறாங்க. இன்னைக்கு நிறைய நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. சபை ஐக்கியத்தை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை எக்காரணத்தை மட்டும் விடவே கூடாது. நம்ம சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதான் சொல்ற, ஆகாமிய கூடாரத்தில் வாசமாயிருக்கிறதை பார்க்கிறோம், என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியிலும் வெளியவாது வந்து உட்காந்து, உள்ள இடம் நான் வெளியவாது உட்காந்துட்டு போகிறேன். அவனுக்கு கேடகமாய் கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. அந்த மனுஷனுக்கு கேடகமான கர்த்தர் இருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 115:9 வாசிங்க. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அங்க சொல்லுகிற வார்த்தை, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. ஏன் அப்படின்னா, முன் வசனங்களில் எல்லாம் நம்ம பார்க்கிறோம், அங்கே விக்கிரகத்தை நம்பி போய் கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு ரொம்ப ஒண்ணு இல்லாம நின்னாங்க. அதை நம்பி, அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாக இருக்கிறார். அல்லேலூயா. உன் நம்பிக்கை இன்னைக்கு எதன் மேல இருக்கு? உன் நம்பிக்கை எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது? அல்லேலூயா. உன் நம்பிக்கை எதன் மேல? எந்த பொருள் மேல, எந்த பணத்தின் மேல, எந்த நகையின் மேல, எந்த ஆடம்பர வாழ்க்கையின் மீது இல்லைங்க. உன் நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருந்தா கர்த்தரே உனக்கு கேடகமாய் இருப்பார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆமென். இந்த காரியங்கள் நடந்த பின்பு எந்த காரியம் நடந்தது? அங்க முன் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, சோதோமிலே கூடாரம் போட்டு வாழ்ந்து கொண்டிருந்த லோத்து அங்கு பிடிப்பட்டு போய்விட்டான். அவனுடைய சொத்துக்கள், சம்பத்துக்கள், அவனுடைய பிள்ளைகள், அந்த தேசத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் கொள்ளையாடி கொண்டு போய்விட்டார்கள். எல்லாம் சூறையாடப்பட்டு விட்டது. லோத்துனுடைய எல்லாமே அங்க சிறைப்படுத்தப்பட்டு விட்டது. அங்கே ஆபிரகாம் கேள்விப்பட்ட உடனே அவன் தன் பணியாட்களை எடுத்துக்கொண்டு 300 பேரோட புறப்பட்டு, 318 பேரோட புறப்பட்டு போய் அங்கே யுத்தம் செய்து, அங்கே அவன் லோத்தையும் அவன் குடும்பத்தையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு வந்து விடுகிறான். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அங்கே சோதோமின் ராஜா, நீங்க போய் யுத்தம் பண்ணி ஜெயிச்சு கொண்டு வந்தீங்க, அதனால இந்த ஜனங்க பொருளுங்க இதெல்லாம் ஆடு மாடெல்லாம் எடுத்துட்டு போங்கன்னு சொன்ன பொழுது அவன் சொன்ன காரியம், நீ என்ன உயர்த்த கூடாது, உயர்த்துகிறவர் என் தேவன். நீ பொருளை கொடுத்து, என்னாலதான் இவன் பெரிய ஆள் ஆயிட்டான், நான் கொடுத்ததாலதான் இவன் வளர்ந்தான், நான் கொடுத்ததாலதான் இது நடந்தது, நான் பண்ணதாலதான் அப்படி நடந்தது, நீ சொல்லாதபடி கர்த்தர் என்னை ஆசீர்வாதம் அதற்கு கொண்டு. அல்லேலூயா. அவன் எல்லாம் செஞ்சான், ஆனா கடைசியில விழுந்து போகாம கடைசி வரை நன்மை செஞ்சான். ஆனா செஞ்சு பொண்ணையும் பொருளையும் பார்த்து அதுக்கு மயங்கி விழாம என் ஆசீர்வதிக்க என் கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி. அல்லேலூயா.
அல்லேலூயா. அங்க உன்கிட்ட இருந்து எல்லாம் எனக்கு வேணாம்ப்பா, அது பயங்கரமான அழிவின் தேசம், கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு காத்து கொண்டிருந்த தேசம், அங்க வேசித்தனமும் விபச்சாரமும் இருந்த தேசம், அங்க பொல்லாங்கங்கள் பயங்கரமான மனுஷர்கள் இருந்த இடம், அந்த இடத்துல இருந்து எனக்கு எதுவும் வேண்டாம், ஆனா கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாருன்னு சொன்னான். அதே போல தன் சகோதரனுக்காக அவன் துறைப்பட்டு போய் பிரிஞ்சு போயிட்டாங்க, அதோட கோட்டை ஒழிஞ்சு போட்டாங்க விடாம, ஆனா தன் சகோதரனுக்காக போய் யுத்தம் செய்து அவனை காப்பாற்றி கொண்டு வந்தாங்க. அதன் நிமித்தம் அதற்காக தான் கர்த்தர் சொல்றாரு, இந்த காரியங்கள் நடந்த பின்பு, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டானது. அவர் சொல்லுகிறார், ஆபிரகாமே நீ பயப்படாத, உன் எதிராளிகளை குறித்து பயப்படாத, உன் சத்துருக்களை குறித்து பயப்படாத, இந்த மாதிரி நீ எங்க போனாலும் உனக்கு நான் ஜெயத்தை கொடுப்பேன். ஆபிரகாமும் அவன் கூட இருந்தவங்க என்ன யுத்த வீரர்கள், எல்லாம் வேலை செய்யறவங்க, ஆடு மாடு மேய்க்கிறவங்க, அவன் கூட இருந்தவங்க ஒட்டகம் மேய்ச்சவனுங்க, ஆடு மேய்ச்சவனுங்க, மாடு மேய்ச்சவனுங்க, கூட வேலை செய்த கூலி ஆட்கள். இவங்களுக்கு என்ன யுத்தம் தெரியும்? ஆனா கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். காரணம் என்ன? எதிராளியை முறியடித்தார். காரணம் என்ன? நான் உனக்கு கேவலமா இருக்கிறேன், எதிராளி உன்னை தொட முடியாது, நீ எங்க போனாலும் ஜெயித்த, உனக்கு ஒண்ணுமே தெரியல, நான் ஜெயிக்க வைப்பேன், நீ கேவலமாய் நான் இருக்கிறப்பா உனக்கு. அதான் அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் போய் ஜெயிச்சு வராரு. கர்த்தர் சொல்றாரு, இந்த காரியம் நடந்த பின்பு அவனுக்கு வெளிப்படுத்துறாரு, நீ போனிய, அவன் ராஜா, அவன் நிறைய ஆட்கள் வச்சிருக்கிறான், யுத்த வீரர்கள், இவனுக்கு போனது அந்த 14 வருஷம் 318 பேர் தான் போனான். 300 சில்லற பேர். அவன் பெரிய படையை ஒரு நாட்டையே சூறையாடின்னு போயிட்டான். கேடகமாய் கர்த்தர் இருந்துட்டா நீ எங்க போனாலும் உனக்கு ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பான். அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், எவ்வளவு பேரா இருக்கட்டும். அல்லேலூயா. அதுக்குதான் அவனுக்கு தரிசனத்துல வெளிப்படுத்துறாரு, சொப்பனத்துல பேசுறாரு, நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன், நீ எங்க போனாலும் எந்த பட்டயமும் உன்னை தொட முடியாது, எந்த வில்லு அம்புகள் உனக்கு விரோதமா எரிய முடியாது, யாருமே உன்னை தொட முடியாது. அல்லேலூயா. நான் உனக்கு கேடகம். அதான் தாவீதுக்கு கேடகமா இருந்தார். அதான் சவுல் அங்க ஈட்டி எடுத்து தாவீதை உருவ குத்தி போட ஈட்டி அனுப்புகிறார். அங்கே காப்பாற்றப்படுகிறார் தாவீது. அல்லேலூயா. நிறைய ஈட்டிகள் வரும், அம்புகள் வரும். அவர் ஒரு வசனம் இருக்கு, அதை வாசிச்சிருங்க, நான் முடிக்கிறேன். எபேசியர் 6:16 வாசிங்க. பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். விசுவாசம் கேடகம் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தான் நான் சொல்றேன். அவரே நமக்கு கேடகம், கர்த்தரே உனக்கு கேடகமா இருக்கிறார். வாசம் சங்கீதம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் என் அருள்நாதர் இயேசு. அல்லேலூயா. அங்க மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய். பாருங்க, கவனிங்க. அப்போ பொல்லாங்கன் அக்கினி அஸ்திரங்களை நம்ம மேல எய்யப்பட்டே இருக்கிறோம், அனுப்பிக்கொண்டே இருக்கிறோம். அதையெல்லாம் அவித்து போடத்தக்கதாக, தடுத்து நிறுத்தத்தக்கதாக, அதை முறியடிக்கத்தக்கதாக நமக்கு கேடகம் வேணும். அல்லேலூயா. நம்ம சேஃபா இருக்கணும். கஷ்டப்பட்டு நம்ம உழைக்கிறோம், வேலை செய்யறோம், சம்பாதிக்கிறோம், ஆனா சத்துரு இல்லாம சமாதானமா இருக்கணும். இல்ல காலையில் ஆராதனையில் அதுதானே சொன்ன எபினேசர். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். கவனிங்க தேவச்சனம், இந்த செய்தியை சாதாரணமா எடுத்துக் கொள்ளக்கூடாது. எதிராளி செய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக, அதை முறியடிக்கத்தக்கதாக கேடகத்தை பிடிச்சுக்கிட்டு நில்லுங்க. விசுவாசம் என்ற கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாக நில்லுங்க போகும். அல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் நமக்கு கேடகமா இருக்கணும்.
ஆமென் சொல்லுங்க. ஏன்னா வரும் நாட்கள் பயங்கரமான நாட்கள், கொடிய பஞ்சம் வரும், வியாதிகள் வரும், கொள்ளை நோய்கள் வரும். அதெல்லாம் நம்ம கிட்ட நெருங்காம தடுத்து நிறுத்தக்கூடியதுதான் இந்த கேடகம். ஆமென் சொல்லுங்க. எதிர்ப்புகள் வரும், போராட்டங்கள் வரும், மனுஷர்கள் சும்மா இருக்கும், மீனுக்குன்னு சண்டைக்கு வருவான். மீன் சண்டைகள் வரும். இப்படி தேவையில்லாத இருக்கிறோம் பாருங்க. அங்க தாவீது நன்மை செய்யதான் அங்க பாடினா சவுல் மேல இருந்த ஆவி விலகுது. ஒரு நல்ல காரியத்துக்காக அவன் வீட்டுல நிக்கிறான். ஆனா இவன் பாருங்க, நல்லது செய்யறவனையே ஈட்டி எரிந்து கொள்ள பார்க்கிறான். காரணம் என்ன? இதெல்லாம் வருங்க. ஆனா கர்த்தர் நமக்கு கேடகமாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தரை விடாதீங்க, பின்வாங்காதீங்க. அல்லேலூயா. உங்க ஜெபத்தை நிறுத்தாதீங்க, வேலை வாசிக்கிறத நிறுத்தாதீங்க, சபை ஐக்கியத்தை விடாதீங்க, உங்க புதிய ஆராதனையை விடாதீங்க, உங்க பரிசுத்தத்தை விடாதீங்க, உங்க சாட்சியை லூஸ் பண்ணாதீங்க. இப்படி எல்லா காரியத்திலும் இருந்தா கர்த்தர் கேடகமா இருப்பார். ஆமென் சொல்லுங்க. எப்பவும் போல சிம்சோனை போல நாம் போவோம்னு சொன்னா மாட்டிப்போம். ஆமென் சொல்லுங்க. எதிராளியினுடைய சிறைச்சாலையில நம்ம சிக்கிடுவோம். சிறைச்சாலையின் அனுபவம் வந்துடும். அது மட்டுமல்ல, அங்கே அவன் தரிசனம் விடுபட்டது. எதிராளிகளின் பாளையத்தில் மாவரைத்துக் கொண்டிருந்தான். எதிராளி கண்டாலுமே நடுக்கவனை பார்த்தாலுமே நடுங்கினவர்கள் இன்றைக்கு அவனை சுற்றி வைத்து மாவிழிக்க வைத்து விட்டார்கள். காரணம் என்ன? கேடகமாய் இருந்த ஆவியானவரை விட்டு விட்டான். இப்படி கேடகமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை காரியங்களை நீ விடக்கூடாது. கேடகமாய் இருக்கிறார் கர்த்தர். கேடகமாய் இருந்து பாதுகாப்பார் உன்னை. எல்லா கண்களையும் மூடிட்டு விஷம் ஒழுக்கல, எல்லா கண்களும் மூடுவோம். அன்பின் பாவமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்க, ஆண்டவரே கேடகமாய் இருப்பேன் என்று. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகம். தம்மை அண்டி கொண்டு இருக்கிறவர்களுக்கு அவர் கேடகம். ஆபிரகாமே, நீ பயப்படாது. இந்த வார்த்தை வந்தது நிமித்தம் பயப்படாது. நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன். நான் உனக்கு துணை செய்கிறேன். அல்லேலூயா. நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போயிடும். அதை முறியெடுப்பார். உனக்கு விரோதமாக எழுப்புகிற அக்னியாஸ்திரங்கள், உனக்கு விரோதமாக எழுப்புகிற அந்த அம்புகள், அந்த இழிப்புகள், அந்த பட்டயங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் முறியடித்து உன்னை கேடகமாக இருந்து கர்த்தர் பாதுகாப்பார். நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தரைகளை நடத்தி இயேசுவின் மூலம் பிதாவே.